அனைவருக்கும் இனிய வணக்கம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நாளை வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகர் பெருமானை நினைத்து இந்த ஒரு வார்த்தையை, இந்த ஒரு வரி மந்திரத்தை ஒரு 108 முறை நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நீங்கி நிச்சயம் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே கைகூடும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல், நம்மக்கிட்ட வேல்மாறல், திருப்புகழ், கந்தர் கவசங்கள் இந்த புக்ஸ் எல்லாமே இப்போ ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நமக்கு நிறைய டிஸ்கவுண்ட் நம்மள்கிட்ட கொடுத்துட்ருக்கோம். ஸோ விளக்குலையும் நிறைய ஆஃபர் ப்ரைஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ இது மெசேஜ் பண்ணியோ நீங்கள் கால் பண்ணியோ கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். நாளை விநாயகர் சதுர்த்தி. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்திலுமே சதுர்த்தி நாள் அப்படிங்கிறது விநாயகருக்கு உரிய நாளாக கொண்டாடப்படுகிறது. அதுவும் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகர் பெருமானை வீட்டில் இருந்தபடியும் கோவிலுக்கும் சென்று நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நாளைக்கு எல்லா கோவில்களையும் சிறப்பு வழிபாடுகள், அபிஷேகங்கள், பூஜைகள் இது எல்லாமே நடைபெறும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே விநாயகருடைய கோவிலுக்கு சென்று விநாயகர் பெருமானை நீங்கள் தரிசனம் செய்து வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான குறைகளும் நிச்சயமாக நீங்குங்க. சரிங்க, இப்போ விநாயகர் பெருமானுக்கு உரிய ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் நாளைக்கு விநாயகர் பெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு உங்களால் முடிந்த எளிய நைவேத்தியம் எதுவோ அவருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வைத்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் உங்களால் முடிந்தால் 108 முறை சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு 27 முறையாவது சொல்லுங்கள். சரிங்க, என்னென்னு பார்த்துடலாம். ஓம் கம் கணபதியே நமக. ஓம் கம் கணபதியே நமக. இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம். ஆனால் இதனுடைய சக்தி ரொம்ப வாய்ந்தது. அதனால நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி நாளன்று இந்த ஒரு வரி மந்திரத்தை நினைத்து நீங்கள் சொல்லுங்க. முழு மனதோட முழு நம்பிக்கையோடு அவரை வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எல்லா வேண்டுதல்களையும் அவர் நிறைவேற்றி கொடுப்பார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.